வணக்கம். இன்று திருப்பாவையின் 27வது பாடலுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆக பாவை நோன்பின் 27வது நாள். இந்த பாடலில் எங்களுடைய விரதங்கள் நோன்பின் நாட்கள் முடியப் போகின்றன, நாங்கள் அதை மகிழ்வாக கொண்டாடுகிறோம் இறைவா. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்த. கூடார்னா என்ன? சேரக்கூடாதவர்கள், கயவர்கள், கொடியவர்கள், இவர்களை வெல்லும் சீர்மை தன்மை மிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் இத்துணை நாட்கள் பாடி பரவசமாகி ஆடி மகிழ்ந்து உன்னுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்து பலவிதமான இன்பங்களை துய்த்தோம். இன்று அதன் பலன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இப்போ தெரியுமா? விரதமெல்லாம் முடிக்க போகிறோம்ல, ரொம்ப சந்தோஷமாக ஆயிட்டோம். ஆக உன்னிடமிருந்து நாங்கள் பெரும் பரிசில்கள் என்னன்னு பார்த்தா, நாடு புகழும் பரிசில்கள். நீ எங்களை சும்மாலாம் அனுப்ப முடியாது, எங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் தெரியுமா? உன்னை நாங்கள் பாடி பரவசப்படுத்தி அதில் நாங்களும் அமிழ்ந்து எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருந்தோம். இந்த நோன்பிற்காக நாங்கள் துறந்தவை எவை? சரியாக சாப்பிட்றதில்லை, அலங்காரம் பண்ணிக்கிறதில்லை, பூக்கள் வைத்து கொள்வதில்லை, அணிகலன்கள் இருப்பதில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் துறந்து உன்னை மட்டுமே எண்ணி இத்துணை நாளும் பாடி பரவசமாகி மகிழ்ந்தோம். இப்போ விரதத்தை முடிக்க போகிறோம். இப்போ நீ எங்களுக்கு பரிசிலாக கொடுக்க வேண்டும். என்னன்னா தெரியுமா? நாடு புகழக்கூடிய அளவிற்கு சூடகம், வளையல்களைத்தா, அழகழகான வளையல்களை எங்களுக்கெல்லாம் பரிசாக கொடு. தோல்வளை, அந்த காலத்தில் இந்த தோளில் போட்டுக்கக்கூடிய பெரிய ஒரு ஆபரணம், இந்த கையில் வச்சுக்கிறது நினைக்கவங்கள வங்கின்னு சொல்ல தோல்வளை. தோடு, எவ்வளோ அழகாக கேட்குறாங்க, தோடு. அதோட செவிப்பூ. செவிப்பூன்னா என்ன? அழகான மலர்கள். அதோட அந்த தோட்டோடு இணைந்து இருக்கக்கூடிய மாட்டல் ஜிமிக்கியெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் கொடு. பாடகம், காலில் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணம் பாடகம், இதையெல்லாம் நீ கொடுக்கணும். இத்தனை அணிகலன்களையும் நாங்கள் அணிந்து சந்தோஷிப்போம். ஒரு வளையல் என்ன, எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயுமே பார்த்தோன்னா இந்த பெண்கள் வளையல் மற்ற நாள்லலாம் கூட போட மாட்டாங்க. ஃபங்க்ஷன் அப்போ பார்த்திங்கன்னா கை நிறைய வளையல் போட்டுக்குவாங்க. அதே மாதிரி தலை நிறைய பூச்சூடி கொள்ளுவார்கள், அழகிய உடைகளை அணிந்து கொள்ளுவார்கள், எல்லா விதமான ஆபரணங்களையும் போட்டுக்குவாங்க. கழுத்தில் பார்த்திங்கன்னா உள்கழுத்தில் போட்டிருப்பாங்க, டாலர் செயின் போட்டிருப்பாங்க, ஆரம் போட்டிருப்பாங்க, ஜிமிக்கி போட்டிருப்பாங்க, மாட்டல் போட்டிருப்பாங்க, பூ வச்சுருப்பாங்க. இத்தனையும் வச்சுக்கிட்டு அலங்காரமாக இருப்பாங்க. ஆனந்தமாக இருக்கும் அந்த ஒரு அழகை பார்ப்பதற்கு. அதோட அழகிய ஆடைகளை உடுத்தி கொண்டு இருப்பார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது ஒரு விழா இல்லை சுப நிகழ்ச்சிகளில் தான் நம்ம இது என்ன பண்ணுவோம், எல்லாரும் இப்படி தான் இருப்போம். ரொம்ப அழகாக நம்மளை அலங்காரப்படுத்தி கொள்ளுவோம். இறைவா, உனக்காக நாங்கள் இத்துணை நாட்கள் நெய் சோறு சாப்பிடல, இதெல்லாம் நாங்கள் ஆபரணங்கள் போடலை, நல்ல உடைகளை கூட உடுத்தவில்லை, பரந்தாமனே உன்னையே நாங்கள் பற்றி நின்று கொண்டிருக்கிறோம். எதற்கு? உன்னுடைய கருணைக்காக. பாரு, இப்போ விரதம் முடிய போகுது, எங்களுக்கு நீ இதெல்லாம் கொடு அப்படின்னு உரிமையாக கேட்கிறாள். உரிமையாக கேட்டுட்டு பாரு, இதெல்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக மையிட்டு எழுதி கண்களில், நான் மையிட்டு எழுதோம்னு முதல்ல சொல்லிட்டாள். இன்றைக்கி நாங்கள் போட்டுக்குவோம், மையெல்லாம் போட்டுக்குவோம், அழகாக எங்களை முழுமையாக அலங்கரித்து கொள்ளுவோம், நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுவோம். இதோட நிற்பமா? நோன்பிற்காக விரதம் இருந்தோம் இல்லையா? அப்போ அந்த விரதம் முடிக்கும் பொழுது எப்படியான சாப்பாடு வேணும் தெரியுமா? பால் சோறில் அது முழுகும் அளவிற்கு நெய்யை ஊற்றி அந்த சோற்றை உனக்கு சமர்ப்பித்து அதை நாங்கள் சாப்பிடுவோம். அப்போ நீ எங்களோட சேர்ந்து சாப்பிட்றதா எங்களுக்கு ஒரு ஐதீகம், சந்தோஷம். பால் சோறு மூட நெய் பெய்து அதை எடுத்து வாயில் வச்சா எப்படி இருக்கும்? முழங்கை வழிவார. அந்த நெய்யானது மிதந்து கொண்டு இருக்கிறதுனால சாப்பிடும்போது முழங்கை வழியாக நெய் வழியுமா. அந்த அளவுக்கு நெய் பெய்து அந்த சாப்பாட்டை உன்னுடன் கூடி நாங்கள்
சாப்பிடுவதாக எண்ணி மகிழ்வோம். பொங்கல்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி அவள் சொல்கிறா, விரதத்தை முடிக்க போகிறோம், எதெல்லாம் கொடு நீ, நாங்கள் ரொம்ப ஆனந்த கூத்தாடி மகிழ்வோம் உன்னுடைய கருணைக்காக. நீ இதெல்லாம் கொடுத்துட்டு சும்மா இருக்கலான்னு நினச்சிக்காத. நீ எங்களோட இருக்கிறேங்கிற அதே எண்ணத்தில் நாங்கள் சந்தோஷமாக இந்த நோன்பை முடிக்கப் போகிறோம். இவற்றையெல்லாம் நீ எங்களுக்கு தந்து எங்களை மகிழ்வி, எங்களுக்கு உன்னுடைய கருணையை காட்டு. அந்த சந்தோஷம் அப்படிங்கிறத நாங்கள் இப்படித்தான் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அழகாக பார்த்தோன்னா, பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழியணுமா அந்த நெய். அப்படி என்னென்ன நகை போடுறாங்க பாருங்கள். கையில் வளையல் போடுறாங்க, தோளில் வளையல் போடுறாங்க, காதுக்கு போடுறாங்க, மூக்குக்கு போடுறாங்க, காலுக்கு அணிவிக்கிறார்கள். எல்லாத்தையும் ஒரு நகை பாக்கி இல்லை. எல்லாம் டாப் டு பாட்டம், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அலங்காரம் தான் எங்களுக்கு. ஏன்னா இப்படியெல்லாம் நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். இதுதான் அவங்க சொல்கிறது. புரியுதா? அழகாக சொல்கிறா. என்ன ஒரு அற்புதம், என்னென்ன கற்பனை. இறைவன் இதெல்லாம் கொடு அப்படின்னு ஒரு உரிமையில் கேட்குறோம் இல்லையா? அப்படி கேட்கும் பொழுது இது என்ன இதனுடைய தாற்பயம் என்றால், இறைவா, உனக்காக நாங்கள் அனைத்தையும் துறந்து தான் உன்னையே எண்ணி வாழ்கிறோம். உன்னுடைய கருணை மழை பெய்து விட்டால் எங்களுடைய பாவங்கள் தொலையும், குற்றங்கள் நீங்கும். அப்போ அதை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவோம் இல்லையா? அதற்காகத்தான் இத்தனையும். இந்த சந்தோஷம் என்பது என்ன? உயிரோடு நம்மை இறைவனோடு நாம் பந்தங்களை இணைத்து கொள்ளுதல், அதுதான் சந்தோஷம். இந்த வெளியில் இருக்கிற ஆபரணங்களாம் நமக்காக. அதைத்தான் ஆண்டாள் குறிப்பாக சொல்லுகிறார். பாடலுக்கு செல்லுவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை, பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம், பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சுடகமே தோள்வளையே தோடே செவி பூவே, சுடகமே தோள்வளையே தோடே செவி பூவே, பாடகமே என்றனைய பைங்கலனும் அணிவோம், பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே, ஆடை உடுப்போம் அதன் பின்னே, பாச்சோறு மூட நெய் பெய்து, பாச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழி வார, பாச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழி வார, கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம் பாவாய், கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நம்மளுடைய ஆசையெல்லாம் ஆண்டாள் சொல்லிட்டாங்க. ஆக இந்த 27வது பாடல் இந்த நன்னாளில் கூடாரவல்லி என்று அழகாக அதனை ஒரு விழா போல எடுப்பார்கள். அன்று
பாவைகள் அனைவரும் சிறப்பான ஆடை அணிகலன்களோடு கோவிந்தனை பாடி மகிழ்வார்கள். அப்பொழுது பால் சோறு நெய்யோடு கலந்து அவனுக்கும் அர்ப்பணித்து அவர்களும் உண்பார்கள். நாமும் அந்த மாதிரி முழங்கை வழி நெய் வழிகிற அளவுக்கு நாளைக்கு பொங்கல் செய்து உண்டு மகிழ்வோம். இறைவனின் நாமத்தை எந்நேரமும் எந்நாளும் எப்பொழுதும் உச்சரித்து மகிழ்வோம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி.